அன்பான சகோதர சகோதரிகளே, வார்த்தை என்றால் என்ன? நாமும் இந்த நாட்களில் வார்த்தைகளை எப்படி பேசுகிறோம்? வார்த்தையில் எவ்வளவு மகிமை இருக்கிறது? அது வெறும் எழுத்துகளா அல்லது ஒரு போதனையா? இல்லை, வார்த்தை என்பது ஒருவரா? வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. யோவான் 1:1. அதாவது, இந்த உலகம் உருவாகும் முன்பே வார்த்தை இருந்தது. அப்படியானால் அந்த வார்த்தை யார்? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் 1:14. அன்பானவர்களே, இங்கே வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. தேவன் மனித ரூபம் எடுத்தார், நம்மோடு வாழ்ந்தார், நம்மோடு பேசினார், நமக்காக சிலுவையில் மரித்தார். அதாவது, நாம் பின்பற்றும் இயேசுவே தேவனுடைய உயிருள்ள வார்த்தை. வார்த்தையினால் படைப்பு. வேதாகமம் சொல்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1:3. தேவனின் படைப்பில் கூட ஆதியாகமத்தில் அதிகாரம் 1 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இதில் நாம் நினைவில் கொள்வது, அவர் சொல்ல சொல்ல எல்லாம் உருவாகிற்று. தேவன் பேசினால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும். வார்த்தை உயிர் தருகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. யோவான் 1:4. வார்த்தை என்பது ஒரு சொல் அல்ல, அது ஜீவனாயிருக்கிறது. நம் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்யும் போது கூட, எழுந்து நட, எனக்கு சித்தம் உண்டு, ஸ்வஸ்தமாகு என்று வார்த்தைகளால் தான் அற்புதங்கள் செய்தார். கடலை பார்த்து அமைதலாய் இரு என்று சொன்னால் அது ஆகும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானகாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இயேசு அவர் சோதனையின் நேரத்தில் என்ன செய்தார்? அப்பாலே போ சாத்தானே என்று வார்த்தையால் சாத்தானை வென்றார். நாமும் வார்த்தை இல்லாமல் ஆவிக்குரிய யுத்தத்தில் வெல்ல முடியாது. யோசித்து பாருங்கள், நாம் நம் வாழ்க்கையில் வார்த்தைகளை எப்படி பேசுகிறோம்? கோபமாய் பேசுவது, திட்டுவது, சாபமிடுவது, பொய் சத்தியம் செய்வது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது, இதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? நாமும் வெறும் வார்த்தைதானே என்று நினைக்காமல், வாழ்வில் நமக்காக உலகத்தில் மனிதனாய் பிறந்து சோதனைகளை வார்த்தையால் எப்படி வெல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம் இயேசுவிற்கு முன்பாக நல்ல வாழ்க்கை வாழ்வோம். அன்பானவர்களே, நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒரு புத்தகத்தை மட்டும் வாசிக்கவில்லை, இயேசுவோடு பேசுகிறீர்கள். வார்த்தையை உதாசீனப்படுத்தினால் இயேசுவை உதாசீனப்படுத்துகிறோம். வார்த்தையை நேசித்தால் இயேசுவை நேசிக்கிறோம். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கலாம். தினமும் அப்பா, உம் வார்த்தை வாசிப்பேன், வார்த்தையை நேசிப்பேன், வார்த்தையின்படி வாழ்வேன். ஏனென்றால் வார்த்தை என்பது இயேசு, இயேசு என்பது ஜீவன். இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்றும் கூட நம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், அவருடைய நாமத்தை சொல்லி அதே வார்த்தையைக் கொண்டு அற்புதங்கள் செய்ய நமக்கும் அதே வல்லமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.